சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். Sticking on his daytime. It's a bad line till he gets his arms down. என்ன நீ? இந்தா உங்க அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? சரி அண்ணி. அண்ணா இந்தாங்க. வாங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும். உள்ள போங்க. ஏய், நீ இதுக்கு திரும்ப இங்க வந்த? நல்ல வேளை என் மாமனார் இப்பதான் வெளியே போனாரு. இப்படி சொல்லாம எல்லாம் இங்க வராத. அப்புறம் என் மாமனாருக்கு என் மேல சந்தேகம் வரும். நீங்க எந்த பயப்படுறத பார்த்தா இங்க ஆட்சி எல்லாம் உங்க மாமனார் கையில தான் இருக்கு போல இருக்கு. நீங்க சும்மா இலாக்கா மந்திரி தான் போல. நீ முதல்ல சொல்லிட்டு வந்தியா? வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. என்னத்த சொல்ல, பாழும் கிணத்துல தான் விழ போறீங்க. அதுக்குதான் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன உளர்ற? அப்புறம் என்ன, நான் வீடு தேடி வந்து அவ்ளோ சொல்லிட்டு போயிருக்கேன். நீங்க அதையும் மீறி அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வைக்கலான்னு முடிவு பண்ணி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரீங்களாமே. அது கேட்டதுல இருந்து எனக்கு தலையே கிருகிருன்னு வந்துருச்சு. அதான் உண்மையான உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உண்மைதான். என்னது உண்மையா? ஐயோ, இப்ப எனக்கு மயக்கம் தாங்க வருது. இப்ப என்ன, பொண்ணு பார்க்க தானே வரணும்னு சொன்னோம். நாளைக்கே தாலிய கட்டி அவளை இந்த வீட்டு பொண்ணா கூட்டிட்டு வரணும்னு சொல்லலையே. அவ என்னைக்குமே இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. இப்பதான் கொஞ்சம் அந்த கிருகிருப்பு போயிருக்கு. சரி, அப்புறம் எதுக்கு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரீங்க? எல்லாம் என் மாமனாருக்காக தான். அவருக்கு எங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இதுக்கு சம்மதம் சொன்னேன். ஏற்பாடெல்லாம் வேணா அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அங்க நடக்க போற வேடிக்கைய நான் தான் ஏற்பாடு பண்ண போறேன். அந்த வினோதினி வாயாலேயே இந்த கல்யாணம் வேண்டான்னு திரும்பவும் சொல்ல வைப்பேன். அதை எப்படின்னு முடிவும் பண்ணிட்டேன். எப்படி, என்ன பண்ண போறீங்க? எனக்கு சஸ்பென்ஸ் தாங்காது, மண்டையே வெடிச்சிடும். என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு சஸ்பென்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். வெயிட் அண்ட் சீ. நாளைக்கு கூத்த சபையில பாரு. சரி, வரேன். அண்ணி, கையில வைக்கிற மருதாணி நல்லா செவந்தா கட்டிக்க போறவரு நம்ம மேல அதிக ஆசை வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. பாரா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதா அவருக்கு மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு? அத மருதாணி தான் சொல்லணுமா என்ன? போங்க அண்ணி. மருதாணி வைக்காமலே வெக்கத்துல முகம் செவக்குது. கடவுளே, இன்னைக்கு ரம்யாவை பொண்ணு பார்க்க வராங்க. இதுல எந்த குழப்பமும் வராம நீதான் நல்லபடியா பாத்துக்கணும்.
ஏமா வினோ, இது சரியா வருமா? பத்தலன்னா இன்னும் வேற வாங்கிக்கலாம் அத்தை. நான் பாலை சொல்லலம்மா, இந்த சம்பந்தத்தை சொல்றேன். என்னத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க பொண்ணு பார்க்க வராங்க, இப்ப வந்து நீங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல வினோ, என்னமோ எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன். அத்தை, நேத்துல இருந்து ரம்யா முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல? எனக்கும் இது பெரிய இடம்னு ஆரம்பத்துல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனா இது அவளுக்கு பிடிச்ச இடங்கிறப்போ அவ சந்தோஷத்துக்கு முன்னாடி என்னோட பயம் எல்லாம் போயிடுச்சு அத்தை. அவ அண்ணன் போனதுக்கு அப்புறம் அவ இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் இப்பதான் அத்தை பாக்குறேன். ஏன் உங்க பையனே இருந்தாருன்னா அவர் தங்கச்சிக்கு ஏதோ சாதாரண இடத்துக்கு கட்டி கொடுப்பாரா? நீங்களே சொல்லுங்க. அப்ப நானும் அவர் இடத்துல இருந்து தானே செய்யணும். அத்தை, எல்லாம் சரியா வரும், நீங்க மனசு போட்டு சும்மா குழப்பிக்காதீங்க. நம்ம பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் பாருங்க. என்ன பலகார வாசனை எல்லாம் அப்படியே தெரு வரைக்கும் வருது. ஆமா, எதுக்கு இவ்வளவும் போட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களோ பெரிய பணக்காரங்க, நீங்க சுட்டு வச்சிருக்கிற சீடை அதிரசம் இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் பழைய காலத்துலதான் இருக்கீங்க. செஞ்சதெல்லாம் வேஸ்ட் தான் ஆக போகுது. நீயும் உன் புருஷனும் இருக்கிறப்போ எப்படி வீணா போகும்? அது சரி, பேச்செல்லாம் நல்லா வியாக்கியானமா தான் பேசுற. எங்க காலையில இருந்து ஆளையே காணோம்? நேத்தே நான் என்ன சொன்னேன்? வினோ கூட ஒத்தாசையா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? ஏண்டி, ரம்யாவுக்கு நீயும் ஒரு அன்னிக்காரி இல்ல? இது நம்ம வீட்டு விசேஷம். வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ணாம ஏதோ வேத்து மனுஷி மாதிரி ஒதுங்கியே இருக்கிற. நடக்கிற விஷயத்துக்கு பண்ணா அதுக்கு பேரு ஒத்தாசை, நடக்காத ஒண்ணுக்கு பண்ணா அதுக்கு பேரு வீண் வேலை. அதத்தான் இப்ப நீங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையே என்னைய வேற பண்ண சொல்றீங்களா? அவங்க என்ன இப்ப பொண்ணு பார்க்க தானே வராங்க, என்னமோ நாளைக்கே கல்யாணங்கிற மாதிரி 2 பேரும் இப்படி செலுத்துக்கிறீங்க.